51வது ஸ்லோகம். பரஸ்பரம் பிராப்ய சாபம் துக்கிதௌ தௌ பபூவது வசிஷ்டஸ்த்வதி சிந்தார்த்தோ பிரம்மாணம் சரணம் கதா. പരസ്പരം ശപിച്ചതോട് കാരണമായിട്ട് വസിഷ്ഠരും നിമി ചക്രവർത്തിയും துக்கம் உள்ளவர்களாயிட்டு தீர்ந்த ரொம்ப ரொம்ப கவலைப்பட்ட வசிஷ்டர் பிரம்மாவ சரணம் பிராபிச்சார். 52வது ஸ்லோகம். 52வது ஸ்லோகத்திലെ ഫസ്റ്റ് ലൈൻ വസിഷ്ഠർ ബ്രഹ്മാകിட்ட പോയിട്ട് തന്നോട് നിലമയെ ചൊല്ലറതാക്കും. ரெண்டாவது லைன் வசிஷ்டர் பிரம்மா கிட்ட சொல்ற மாதிரியே சொல்லப்படுறது. நிமி என்னை எப்படி சபிச்சார் அப்படிங்கிறத நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு அந்த நிமியோட வார்த்தைகளை அப்படியே சொல்றார். നിവേദയാമാസ തദാ ശാപം ഭൂപകൃതം മഹത്. രാജ வசிஷ்டரை சபிச்ச விஷயத்தை அப்படியே பிரம்மாவை தெரியப்படுத்துறார் வசிஷ்டர். வசிஷ்டர் சொல்றார், ராஜ்ஞா சப்தோஸ்மி தேஹோயம் பதத்வத்ய தவேதி வை. வசிஷ்ட மாமுனே, உங்களோட சரீரம் உடனடியா இந்த பூமியில பதிக்கட்டும் அப்படின்னு நிமி என்ன சபிச்சார் அப்படின்னு பிரம்மாவை தெரியப்படுத்தினார் வசிஷ்டர். 53வது ஸ்லோகம். கிம் கரோமி பித பிராப்தம் கஷ்டம் காய பிரபாதஜம் அந்யதேஹ சமுல்பத்தௌ ஜனகம் வத சாம்பிரதம். சரீரம் நசிக்கிறது அப்படிங்கிற இந்த ரொம்ப ரொம்ப பெரியமான துக்க ஸ்திதியில அப்பாவே நான் இனி என்ன வாக்கம் செய்யணும் அப்படின்னு வசிஷ்டர் பிரம்மா கிட்ட கேட்கிறார். இந்த சரீரம் இல்லாம ஆயிட்டு இன்னொரு தேகம் സ്വീകരിക്കേണ്ടി வரத்த എന്നോട് அப்பா ആരാക്കും அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்க. ஒரு ശരീരം സ്വീകരിച്ച് ജനിക്കണം அப்படின்னா அதுக்கு ஒரு அப்பாவும் அம்மையும் எல்லாம் உண்டாகணுமே. அது ஆராயிருக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லி தருங்க. ஜீவாத்மாவுக்கு அழிவில்லை, சரீரத்துக்கு மட்டும்தானே அழிவு. அப்போ இப்ப இருக்கிற வசிஷ்டன் அப்படிங்கிற என்னோட சரீரம் இல்லாம ஆயிடுத்துனா எனக்குள்ள இருக்கிற இந்த ஜீவாத்மா இன்னொரு சரீரத்தை സ്വീകരിச்சுதானே ஆகணும். அந்த ஜீவாத்மாவுக்கு ஆராக்கும் அப்பா, ஆராக்கும் அம்மா. അമ്പത്തിനാലാவது ശ്ലോകം. തദാ മേ ദേഹ സംയോഗ പൂർവവൽ സമപത്യതാം യാദൃശം ജ്ഞാനമേതസ്മിൻ தேகே தத்ராஸ்து தத்பிதா. அதே மாதிரி எனக்கு கிடைக்கிற சரீரம் எப்பவும் முன்னாலே எனக்கு எப்படி இருந்ததோ சரீரம் அதே மாதிரி இருக்கணும். எனக்கு இப்ப இருக்கிற ஞானம் அப்படிங்கிறது இன்னொரு சரீரத்துக்குள்ள நான் பூந்தானாலும் எனக்கு அந்த ஞானம் உண்டாகணும். இந்த சரீரம் எனக்கு இருக்காதுன்னாக்குமே எனக்கு கிடைச்ச சாபம். இனி கிடைக்கிற சரீரத்துக்கு என்னோடு இப்ப இருக்கிற எல்லா அறிவும் இருக்கணும்.
அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு. அதே மாதிரி இனி கிடைக்க போற சரீரம் அப்படிங்கிறது அழிஞ்சு போன சரீரத்தை மாதிரியே இருக்கணும். 55வது ஸ்லோகம். समर्थोऽसि महाराजा प्रसादं कर्तुमर्हसे वसिष्ठस्य वचः श्रुत्वा ब्रह्मा प्रोवाच तं सुदम्. பிரபஞ்சத்துல எல்லா சிருஷ்டிகளையும் நடத்துறவராக்குமே நீங்கள் ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிறவராக்குமே. எங்கிட்ட கருணை உண்டாகணும் உங்களுக்கு. வசிஷ்டரோடு வாக்குகளை கேட்ட பிரம்மா புத்திரன்கிட்ட இப்படி சொன்னார். 56வது ஸ்லோகம். மித்ராவருணயோ தேஜஸ்த்வம் பிரவிஷ்ய ஸ்திரோ பவ தஸ்மாதயோ நிஜ காலே பவிதாத்வம் ந சம்சயா. மித்ராவருணர்களோடு தேஜஸ்ல கடந்து கூடிட்டு அங்க வாழு. காலம் அனுகூலமாயிட்டு வரத்த அயோனிஜையாயிட்டு உனக்கு ஜனிக்கலாம், சந்தேகம் வேண்டாம். ஐம்பத்தி 7வது ஸ்லோகம். புனர்தேஹம் சமாசாத்ய தர்மயுக்தோ பவிஷ்யதி பூதாத்மா வேதவித் காமம் சர்வத்ர சர்வபூஜிதா. இப்படி மறுபடியும் சரீரம் கிடைச்சு தர்மஜனாயிட்டு எல்லா இடத்திலையும் எல்லாராலையும் ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு வேதஞானி ஆயிட்டு பவிப்பாய். பூதாத்மாவாயிட்டு வேதஜனாயிட்டு பவிப்பாய் அப்படின்னு பிரம்மா அனுகிரகம் கொடுத்தார் வசிஷ்ட மாமுனிக்கு. 58வது ஸ்லோகம். ஏவமுக்தஸ்ததா பித்ரா பிரயயௌ வருணாலயம் கிருத்வா பிரதட்சிணம் பிரீத்யா பிரணம்ய ஜ பிதாமகம். இப்படி பிரம்மா சொன்னதை கேட்டோன்னே பிரம்மாவை பிரதட்சிணம் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு வருணாலயத்துக்கு கிளம்பி போனார் வசிஷ்டர். 59வது ஸ்லோகம். விவேஷ சதயோர் தேஹே மித்ரா வருணயோ கில ஜீவாம்சேன வசிஷ்டோத த்யக்த்வா தேஹமனுத்தமம். அதுக்கப்புறம் அந்த வசிஷ்ட மகர்ஷி அத்யுத்தமமான சொந்தம் சரீரத்தை வெடிஞ்சு சூக்ஷ்ம சரீரத்தோடு கூடிட்டு மித்ரா வருணர்களோட சரீரத்துல பிரவேசனம் பண்ணினார். 39வது ஸ்லோகம். ததா ராஜா பிரசுப்தஸ்து நித்ரயா பஹ்ருதோ வ்ருஷம் நாசௌ பிரபோதிதோ ப்ருத்யேர்நாகதஸ்து முனிம் நிருபா. வசிஷ்ட முனி ராஜாவை பார்க்கறதுக்கு காத்திருந்தார். ராஜா அந்த டைம்ல ரொம்ப டீப்பான தூக்கத்துல இருந்தார். பிருத்தியர்கள் ஒருவரும் ராஜாவை கூப்பிட்டு எழுப்பலை. அதனாலேயே ராஜாவுக்கு முனி வந்தது தெரியவும் இல்லை. ரொம்ப நேரமா முனி இப்படி காத்திருந்தார். ராஜாவானா சல்கரிக்கிறதுக்கு வரக்கானோம். ராஜா தூங்கின்னு இருக்கார் அப்படிங்கிற விஷயம் முனிக்கு தெரியவும் இல்லை. 60வது ஸ்லோகம். கதாஜித் ஊர்வஷி ராஜன் ஆகதா வருணாலயம் யத்ருச்சயா வராரோஹா சகீகண சமாவிருதா. ஒருக்கா ரொம்ப அழகியான உர்வஷி தோழிகளோடு கூடிட்டு
அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு எதிர்ச்சையா அந்த வருணாலயத்துக்கு வந்து சேர்ந்தா. 61வது ஸ்லோகம். திருஷ்ட்வா தாமப்சராம் திவ்யாம் ரூபயௌவன சம்யுதாம் ஜாதௌ காமாதுரௌ தேவௌ ததா தாமூஜதுர்நிருபா. ரொம்ப சிரஷ்டையா இருக்கிற ரூப யௌவனத்தோடு கூடி இருக்கிற அந்த அப்சரஸை பார்த்து தேவர்களான மித்ரா வருணர்கள் 2 பேரும் ரொம்ப ஆசையோடு கூடிட்டு பார்த்தா. 62வது ஸ்லோகம். விவசௌ சாரு சர்வாங்கேம் தேவகன்யாம் மனோரமாம் ஆவாம் த்வமனவத்யாங்கே வரயஸ்வ ஸ்மராதுரௌ. காமபரவசர்களாயிட்டு சர்வாங்க சுந்தரியும் அழகியுமான அந்த தேவகன்யக கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா, ஏ அழகி, காமதேவன் ஆட்டிப்படைக்கிற எங்களை ஸ்வீகரி, எங்களை கல்யாணம் பண்ணிக்கோ. 63வது ஸ்லோகம். விஹரஸ்வயதா காமம் ஸ்தானேஸ்மின் வரவர்ணினி ததோக்தா சா ததோ தேவி தாப்யாம் தத்ர ஸ்திதாவசா. அப்படி எங்களை திருமணம் பண்ணிண்டு அழகி, உன்னோட விருப்பப்படி இங்க எல்லாம் நீ நடந்துக்கோ அப்படின்னு சொன்னதை கேட்ட அந்த உர்வசி அவ சொன்னதை கேட்டுண்டு அங்க 64வது ஸ்லோகம். கிருத்வா பாவம் ஸ்திரம் தேவி மித்ரா வருணயோர் கிருஹே சா கிரஹீத்வா தயோர் பாவம் சம்ஸ்திதா சாரு தர்ஷனா. மித்ரா வருணர்களோடு பவனத்துல அவளோடு ஆக்ரகங்கள் என்னவாக்கும் அப்படின்னு புரிஞ்சுண்டு இங்க உங்க கூட இருக்கேன் அப்படின்னு வசிச்சா, உறுதியோடு கூடிட்டு வசிச்சா. 65வது ஸ்லோகம். தயோஸ்து பதிதம் வீரியம் கும்பே தெய்வாதனாவ்ருதே தஸ்மாத் ஜாதௌ முனிராஜன் துவாவேவாதி மனோஹரௌ. விதிவசால் திறந்து கிடந்த ஒரு குடத்துக்குள்ள மித்ரா வருணர்களோடு வீரியம் விழுந்தது. ராஜாவே, அந்த குடத்துக்குள்ளேந்து ரொம்ப அழகு இருக்கிற 2 குமாரர்கள் ஜனிச்சா. 66வது ஸ்லோகம். அகஸ்தி பிரதமஸ்தத்ர வசிஷ்டஸ்சாபரஸ்ததா. அகஸ்திः பிரதமः தத்ர வசிஷ்டः च अपरः तदा मित्रा वरुणयोर्वीर्याद् तापसात् ऋषिसत्तमौ. मित्रा वरुणयोः वीर्याद् तापस ऋषि सत्तमौ. அப்படி 2 பேர் ஜனிச்சாரே, 2 புத்திரர்கள் பிறந்தாளே, அயோனிஜர்களாயிட்டு 2 பேர் பிறந்தாளே குமாரர்கள். அதுல முதல்ல பிறந்தவராக்கும் அகஸ்தியன், அகஸ்தியனுக்கு பின்னால ஜனிச்சவராக்கும் வசிஷ்டர். மித்ரா வருணர்களோட வீரியத்திலேந்து ஜனிச்ச தபஸ்விகளான இந்த 2 ரிஷிகளில 67வது ஸ்லோகம். பிரதமஸ்து வனம் பிராப்தோ பால ஏவ மகாதபாஹ இச்வாகுஸ்து வசிஷ்டம் தம் பாலம் வவ்ரே புரோஹிதம். ஒன்னாவதாயிட்டு பிறந்த குழந்தை பாலனாயிருக்கிறதையே மகா தபஸ்வியாயிட்டு வனத்துக்கு போனார். அகஸ்திய மாமுனி வனத்துக்கு போயிட்டார். இக்ஷ்வாகுபாலனான வசிஷ்டர புரோஹிதனாயிட்டு സ്വീകരിച്ചാர்.
68வது श्लोकम् वंशस्यास्य सुगार्तं तं पालयामास पार्थिव विशेषेण मुनिं ज्ञात्वा प्रीत्या युक्तो बभूवः. இக்ஷ்வாகு வம்சத்தோடு க்ஷேமத்துக்காயிட்டு அந்த குழந்தைய காப்பாத்தி வளர்த்தினார். முனியாக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த குழந்தைகிட்ட பிரீதி இருக்கிறவனாயிட்டும் பவிச்சார். 69வது ஸ்லோகம் ஏதத்தே சர்வமாக்யாதம் வசிஷ்டஸ்ய ச காரணம் शापा देहांतर प्राप्तेर मित्रा வருணயோ குலே. இப்படி வசிஷ்டர் சாபம் காரணமாயிட்டு மித்ராவருணர்களோட குலத்தில் ஜனிக்கிறதுக்கு காரணமானது கம்ப்ளீட் ஆயிட்டு நான் பூர்ணமாயிட்டும் உனக்கு சொல்லி தந்துட்டேன் அப்படின்னு ஜனமேஜயன்கிட்ட வியாச பகவான் சொல்றார். இப்படி சொல்லிண்டு ஷஷ்ட ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயம் முடிவடைகிறது.